February 26, 27, 28, 26, 27, 28 இந்த 3 நாளுக்குள்ள இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா கரெக்டான நேரத்துல தான் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. February 26 மகா சிவராத்திரி, 27 நியூ மூன் டே, 28 7 பிளானட்ஸ் ஒரே லைன்ல அலைன் ஆகுது. இந்த 3 நாளும் தொடர்ந்து ஹையஸ்ட் வைப்ரேஷன் நம்மளோட எர்த்துக்கு வர டைம்னு சொல்றாங்க. இந்த 3 நாள்ல நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும், என்ன ப்ரே பண்ணாலும், என்ன இந்த யூனிவர்ஸ் கிட்ட இல்ல நீங்க நம்புற கடவுள் கிட்ட கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை. ஏன்னா தொடர்ந்து 3 நாள் இந்த எர்த்துக்கு வைப்ரேஷன் வருதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. சோ உங்க மனசுக்குள்ள நீண்ட நாளா நிறைவேறாத ஆசை அப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும். ரொம்ப நாளா போராடிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்படி இருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்க நம்புற கடவுள் கிட்ட ப்ரே பண்ணுங்க. பிரேயர், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஒண்ணுதான். முழுசா நம்புங்க, அது நடக்கும்னு நம்பி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். டேட்டை மறந்துடாதீங்க. February 26, 27, 28 3 நாளும் எந்த நேரம் வேணாலும் எப்படினாலும் நீங்க மனசுல நினைச்சதை இந்த யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு தான் கேக்குறீங்க. நீங்க பேப்பர் பென் எடுத்து உங்க மனசுல நினைக்கிற எல்லா விஷயத்தையும் எழுதலாம். ஒரு 20 நிமிஷம் மெடிடேட் பண்ணி அந்த மெடிடேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேயர் மாதிரி சொல்லலாம் சத்தமா. இல்ல கேட்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லி கிராட்டிடியூட் செலுத்தலாம். அதுவே உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை தன்னால கேட்காம கொண்டு வந்து சேர்க்கணும்னு நம்பலாம். சும்மா அமைதியா யாரும் இல்லாத இடத்துல உட்காந்து நீங்க ஆல்ரெடி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டா மாதிரியும் அந்த மொமெண்ட்ல இருக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி நன்றி சொல்லலாம் இந்த யூனிவர்ஸ்க்கு. இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷனோட குட்டி குட்டி டெக்னிக்ஸ். இதுல நீங்க என்ன வேணா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எது நடக்கும் நம்பிக்கை இருக்கோ அப்படி எந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இந்த 3 நாள் மறக்காம மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அண்ட் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுங்க.